இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே இரண்டாவது ஜும்ஆவிலே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அவனுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முடிந்த அளவு பின்பற்றும்படியும், எவற்றையெல்லாம் தடுத்து எவற்றையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பு மாதம் வரும் வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அது வந்துவிட்டது. அந்த நோன்பிலே ஒரு வாரமும் கடந்து விட்டது. அப்படி பார்த்தால் நோன்பிலே நாளில் ஒரு பகுதியை நாங்கள் கடத்தி இருக்கிறோம். 8வது நோன்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக வேகமாக இந்த ரமலான் எங்களை விட்டும் விடை பெற்று சென்று கொண்டிருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் இந்த ரமலான் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திய மாற்றத்தை, திருப்பத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். எந்தளவு தூரம் நாங்கள் பாவங்களை வெறுத்தோம், அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான அமல்களிலே ஈடுபட்டோம் என்பதனை பற்றி தனிப்பட்ட முறையிலும் பொதுவாகவும் நாங்கள் மீள் பரிசீலனை முஹாசபா செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தின் ஒரு நாள் அல்ல, ஒரு மணித்தியாலம் அல்ல, ஒரு நிமிஷம் அல்ல, ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மில்லி செகண்டும் பெருமதியானது. அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த ரமலானுடைய பாக்கியத்தை நசீபாக்க மாட்டான். சிலருக்கு ரமலானுடைய மாதம் கிடைத்தும் கூட நோன்பு இருப்பதற்கான பாக்கியம் கிடைப்பதில்லை. கடந்த வருடம் எங்களோடு ஹயாத்தோடு இருந்தவர்கள் இந்த வருடம் ரமலானிலே இல்லை. அடுத்த வருடம் நாங்கள் எத்தனை பேர் இந்த ரமலானிலே இருப்போம், அடுத்த ரமலானிலோ இருப்போம் என்று எங்களுக்கு எதுவுமே நிச்சயித்து கூற முடியாது. அல்லாஹு தஆலா தருகின்ற இப்படியான சந்தர்ப்பங்களை எந்த அளவு தூரம் சிறப்பாக பயன்படுத்தினோம் என்று அடிக்கடி கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானை அடைந்தும் கூட அந்த ரமலானிலே இருந்து வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்திலே அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லையோ, அப்படியான ஒரு பாக்கியத்தை அவர் அடைந்து கொள்ளவில்லையோ, அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படட்டும் என்று சொன்னார்கள். அவர் நஷ்டவாளி என்று இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம், இவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம், அதனை நழுவ விட்டு பழைய வாழ்க்கையிலே யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய துர்ப்பாக்கியசாலிகள், நஷ்டவாளிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் எங்களிடத்திலே வருவது எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு, கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகளில் இருந்து பரிசுத்தப்படுத்துவதற்கு, எமது வாழ்க்கையிலே பாவங்களிலிருந்து நாம் தூரமாகி வாழ்வதற்கு. பாவங்கள் என்றால் மனிதனுடைய உடலை அது பாதிக்கும், அவனுடைய சமூகத்திலே அது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும், அவனை ஒரு மிருகமாக மாற்றும். அதுதான் பாவங்கள். அந்த பாவங்களிலே இருந்து நாங்கள் தூரமாக வேண்டும் என்பதற்காக, அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் நெருங்க வேண்டும் என்பதற்காக திலாவத்துல் குர்ஆன், சதகா, இஸ்திக்ஃபார் போன்ற நல்ல நல்ல கர்மங்களிலே ஈடுபட்டு அவனை நாங்கள் நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலான் தரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு அருமையாக நாங்கள் இதனை பயன்படுத்தினோம் என்று மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். அது ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. ஆனால் துரதிர்ஷ்டமான நிலை, பகல் முழுக்கவும் தூங்குகின்றவர்கள் இருக்கிறார்கள். இரவு காலத்திலே சுமாராக 2 மணி, 3 மணி, 4 மணி வரை என்றும் விழித்துக் கொண்டு அறுசுவை உணவுகளை உண்டு கொண்டு தெருவுகளிலே நடமாடிக்கொண்டு மற்றவர்களுக்கு தொந்தரவாக இந்த ரமலானை கடத்துபவர்களும் இருக்கிறார்கள். பகல் காலங்களிலே சோசியல் மீடியாவிலே மூழ்கி தங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். வீடுகளில் மாத்திரமல்ல, தெருக்களிலும் நின்று கொண்டு கதைத்துக் கொண்டு வீணாக தமது நேரங்களை கடத்துபவர்கள் இருக்கிறார்களே.
அவர்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ள வேண்டும். ரமலான் எனப்படுகின்ற இந்த சீசன் எங்களுக்கு தரப்படுவது எங்களை பக்குவப்படுத்துவதற்கு, எங்களை முன்னேற்றுக் கொள்வதற்கு, ஷைத்தானிடமிருந்து தூரமாகுவதற்கு, அல்லாஹு தாலாவை நெருங்குவதற்கு, சமூக பணிகளிலே மும்முரமாக ஈடுபடுவதற்கு, எமது குறைகளை நாமே சீர்தூக்கி பார்த்து அந்த குறைகளை விட்டும் தூரமாகி இருப்பதற்குத்தான் இது தரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுவரைக்கும் 8 நாட்கள் கடந்து விட்டன. ஆக குறைந்தது 8 ஜுஸூக்களை நாங்கள் குர்ஆனிலே ஓதி முடித்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸூ. நாம் எத்தனை தராவீகளை தொழுதிருக்கிறோம்? தஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே எழுந்து கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே எமது தேவைகளை நாம் எத்தனை தடவை முறையிட்டு இருக்கிறோம்? இதுவரைக்கும் ஜக்காத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் வெளிப்படுத்தி இருக்கிறோம்? எமது நாவு எந்த அளவு தூரம் கட்டுப்பாட்டோடு இருந்தது? நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். கடந்த ரமலானுக்கு பிறகு 11 மாதங்களை நாங்கள் கடத்தினோம். அந்த வாழ்க்கைக்கும் ரமலானுக்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது வாழ்க்கைக்கும் என்ன மாற்றம் ஏற்பட்டது? எங்களை பசியிலே பட்டினியிலே போடுவது அல்லாஹ்வுக்கு நோக்கம் அல்ல. எங்களை பரிசுத்தப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம். யாரெல்லாம் ரமலான் அல்லாத காலங்களிலே, பகல் காலங்களாக இருக்கட்டும் இரவு காலங்களாக இருக்கட்டும், தொடர்ந்தும் புகைப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ரமலான் கஷ்டமாகத்தான் இருக்கும். வெத்தலை வாக்கி போடுபவர்கள் இருந்திருந்தால் அவர்களுக்கு ரமலான் கஷ்டமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையிலே தஹஜ்ஜத் தொழுதில்லாதவர்களுக்கு தராவீஹ் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏனைய காலங்களிலே புறம் பேசி கோல் சொல்லி மற்றவர்களை மூட்டி விட்டுக் கொண்டிருக்கின்ற பண்பு கொண்டவர்களுக்கு ரமலான் கஷ்டமாகத்தான் இருக்கும். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஐயாமுல் பீல் எனப்படக்கூடிய 13, 14, 15 நாட்களிலே வழக்கமாக சுன்னத்தான நோன்புகளை நோற்று வந்தவர்களுக்கு ரமலான் நிச்சயமாக கஷ்டமாக இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையிலே உள்ளச்சத்தோடு அமைதியோடு அல்லாஹு தஆலாவுடைய வல்லமைகளை புரிந்த வண்ணம் தொழுகையை நிறைவேற்றி வந்தவர்களுக்கு ரமலான் ஒரு கஷ்டமாக இருக்க மாட்டார். கால் கடுக்க நின்று வணங்குகிறோமே, பசியோடு இருக்கிறோமே என்று அவர்கள் உணரமாட்டார்கள். ரமலானை ஒரு பாக்கியமாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய நோன்பு மிக விசேஷமானது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி. நோன்பு எனக்குரியது. அவன் வேற எந்த இபாதத்துக்களை பற்றியும் அவன் சொல்லவில்லை. தொழுகையை பற்றி கூட சொல்லவில்லை, ஹஜ்ஜை பற்றி கூட சொல்லவில்லை, ஜகாத்தை பற்றி கூட சொல்லவில்லை. நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலியாக மாறுகிறேன். சுப்ஹானல்லாஹ், அந்த வாசகத்தை நீங்கள் பாருங்கள். நோன்பு அல்லாஹ்வுடைய விசேடமான கூலிக்கு உட்படக்கூடிய ஒரு கடமை. காரணம் என்னவாம்? அல்லாஹு தஆலாவே சொல்லுகிறான் ஹதீஸுல் குதுஸியிலே, அல்லாஹு தஆலாவுடைய இந்த அடியான் அவனுக்காக வேண்டிய, அல்லாஹ்வுக்காக வேண்டிய உணவை தவிர்க்கிறான், இரவு காலத்திலே நின்று வணங்குகிறான், பானத்தை தவிர்க்கிறான் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. எனவே அந்த நோன்புக்காக வேண்டி அல்லாஹு தஆலா விசேடமாக கூலியை கொடுக்கிறான். ஏன் அல்லாஹ்வே கூலியாக மாறுகிறான் என்று அந்த ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பை ஒரு பாரமாக பார்க்க வேண்டாம். அது ஒரு பாக்கியம், அது ஒரு பெரிய அருள், அது ஒரு சந்தர்ப்பம். எமது வாழ்க்கையிலே ஒரு மைல்கல், ஒரு திருப்பு முனை என்று பார்ப்போம். 11 மாதங்களுக்கு தேவையான பெட்ரோலை, டீசலை எப்படி ஒரு வாகனத்துக்கு நாங்கள் அடித்து சேமித்து வைப்போமோ அது போன்று தக்வாவை எமது உள்ளத்திலே நிரப்பிக் கொள்வதற்கான, பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான, நீண்ட பயணம் போவதற்கான ஒரு பயிற்சியை இந்த ரமலானிலே நாங்கள் எடுக்கிறோம். மனிதன் நான் ஒரு மிருகம் அல்ல என்று நிரூபிக்கிறான் இந்த ரமலானுடைய காலத்திலே. மிருகம் நினைத்த நேரத்தில் எல்லாம் சாப்பிடும், நினைத்த நேரத்தில் எல்லாம் உடல் உறவு கொள்ளும், நினைத்ததையெல்லாம் சாப்பிடும். ஆனால் மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சொல்லுகிறான், யா ரப், என்னுடைய இரட்சகனே, நீதான் எனக்கு உணவு தந்தவன், எனக்கு குடிக்க தண்ணீர் தந்தவன் நீதான். ஏனைய காலங்களிலே நீ சொன்னால் நான் பசியோடு இருப்பேன், நீ சொன்னால் நான் தாகத்தோடு இருப்பேன். என்னை படைத்தவன் நீ அல்லவா, என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிய நீ அல்லவா, நீ சொல்வதைத்தான் நான் கேட்பேன், எனக்கு அதில் ஒரு இன்பம் என்று சொல்லுகின்றவன் தான் நோன்பாளி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பகல் காலங்களிலே
நோன்பு பிடித்துக் கொண்டு தூங்கக்கூடாது என்பது அல்ல. நோன்பு நிச்சயமாக ஒரு சின்ன ஒரு அயற்சியை தரும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த தூக்கத்திற்கும் ஒரு அளவு இருக்கிறது. பகல் காலங்களிலே திலாவத்துல் குர்ஆனிலே ஈடுபடலாம், பொறுத்துக் கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். நோன்பை பொறுத்துக் கொள்கிறோமா என்று அவன் பார்க்கிறான். பகல் காலங்களிலே திலாவத்துல் குர்ஆனிலே ஈடுபட முடியும். பள்ளிவாயல்களிலே தஜ்வீதுடைய சட்டங்களை படிக்க முடியும். ஃபிக்ஹுடைய வகுப்புகளை பள்ளிவாயல்களிலே நடாத்தி உலமாக்கள் நடாத்துகின்ற பொழுது அவற்றிலே பொதுமக்களுக்கு கலந்து கொள்ள முடியும். நல்ல இஸ்லாமிய நூல்களை அல்லது பொதுவான நூல்களை வாசிப்பதற்கான சந்தர்ப்பமாக ரமலானை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சமூக சேவை வேலை திட்டங்களிலே ஈடுபட முடியும். ஜகாத் கமிட்டிகள் மிகவும் உற்சாகமாக இயங்க வேண்டிய காலம் ரமலானுடைய காலம். ட்ரை ரேஷன்ஸ் எனப்படுகின்ற இந்த உலர் உணவு பொதிகளை தயார் செய்து ஏழைகளுக்கும் தேவையானவர்களுக்கும் கொடுப்பதற்கான அருமையான ஒரு காலம் இந்த ரமலானுடைய காலம். நாம் கையடக்க தொலைபேசிகளை பாவிப்பவர்களாக இருந்தால் நல்ல நல்ல பயான்களை கேட்பதற்கும் செவிமடுப்பதற்குமான காலம் இந்த காலம். வீட்டிலே இருந்தால் வீட்டை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்துக் கொள்வதற்கான காலம். ஏன் நீங்கள் வியாபாரிகளாக இருந்தால், பயணத்திலே இருந்தால், அந்த சந்தர்ப்பத்திலே திக்ரோடு நாவை நனைத்துக் கொள்கின்ற காலம். புறம் பேசி கோல் சொல்லி திரிவதற்குரிய காலம் அல்ல. அவ்வள் ஜமாஅத்தோடு தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டிய காலம். குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வீணாக தூங்க வேண்டிய பாதைகளிலே நடமாட வேண்டிய காலம் அல்ல. வீட்டிலே இருந்து தங்களுடைய பாடசாலை நூல்களையும் ஏனைய பொது அறிவு நூல்களையும் படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் தம்மை தயார்படுத்துவதற்குமான காலம். வீட்டிலே தாயும் தகப்பனும் இருந்து தமது பிள்ளைகளுக்கு தேவையான முன்மாதிரிகளை காட்ட வேண்டிய காலம் ரமலானுடைய காலம். எனவே வீணாக கதையை அளந்து கொண்டு தூக்கத்திலே கழிக்க வேண்டிய எந்த தேவையும் இந்த ரமலானிலே கிடையாது. நிறையவே வேலைகள் எங்களுக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய காலத்திலே மிக முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். முதலாவது, நாங்கள் பாவங்களை முற்றுமுழுதாக தவிர்க்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் வியாபாரிகளுக்கு சொல்லுகிறோம், இந்த நோன்பிலே ஒரு மனதிலே ஒரு திட சங்கற்பம் எடுக்க வேண்டும். உழைப்பவர்களுக்கு சொல்லுகிறோம், ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே என்னுடைய சொத்துக்களில் இருந்து வெளியேற்ற வேண்டிய ஜக்காத்தை சரியாக கணிப்பிட்டு நான் வெளியேற்றுவேன். என்னுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே களவு, பொய், ஏமாற்று, லஞ்சம், ஊழல் எதுவும் இருக்க மாட்டாது. ஏனென்றால் இந்த பாவங்களோடு என்னுடைய நோன்பை நான் நோக்கின்ற சந்தர்ப்பத்திலே என்னுடைய நோன்பு அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலாவை நான் ஏமாற்றுகிறேன், பசியோடு பட்டினியோடு இருக்கிறேன். ஆனால் இன்னும் பலருக்கு நான் கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காமல் தாக்காட்டி கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய நோன்பிலே என்ன பிரயோசனம்? நான் எனது ஹோட்டலிலே விற்கின்ற உணவு பண்டம் காலாவதியான ஒரு உணவு பண்டமாக இருந்தால் எனது நோன்பிலே என்ன பிரயோசனம்? இது போன்ற பாவங்களை விடுவதற்கான ஒரு திட சங்கற்பத்தை இந்த ரமலானிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவாக இருக்கலாம், தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவாக இருக்கலாம், ஏன் உறவினர்களுக்கு இடையிலான உறவாக இருக்கலாம். அதனை பலப்படுத்திக் கொள்வதற்கும் அதிலே ஏதாவது ஓட்டைகள் இருந்தால் அந்த ஓட்டைகளை அடைத்துக் கொள்வதற்கான காலம் ரமலான். எனவே பாவங்களை நாங்கள் விட வேண்டும். பொய் சத்தியம் செய்து வியாபார பண்டங்களை விற்பனை செய்வதை விட்டு ஒதுக்குவதற்கான தைரியம் எடுப்பதற்கான காலம் ரமலான். எமது தாய் தகப்பனோடு பேசாமல் இருந்தால், எமது சாச்சாவோடு, பெரியப்பாவோடு, தம்பியோடு, நானாவோடு, தாத்தாவோடு, தங்கச்சியோடு அல்லது மற்றமுண்டான உறவினர்களோடு நாம் உறவுகளை துண்டித்துக் கொண்டிருந்தால் அவற்றையெல்லாம் மறந்து மன்னித்து அந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கான காலம் ரமலான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஅ, யார் தனது இனபந்துக்களுடைய உறவுகளை துண்டித்து நடக்கின்றானோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அடியார்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும். அந்த நேரத்திலே யார் மற்றவர்களோடு பகைமை பாராட்டி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் குடும்பத்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேறு யாருமாக இருக்கலாம்,
அவர்களுடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பை வாயில் வைத்துக் கொண்டு யோசிக்க வேண்டும், நான் யாரோடு பகைமையாக இருக்கிறேன்? 3 நாட்கள் கடக்கின்றனவா? உடனடியாக சலாம் சொல்லி அந்த பகைமைகளை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே முதலாவது பாவங்களை தவிர்ப்போம் இந்த ரமலானிலே. அதற்கான தின சங்கற்பத்தை நாங்கள் பூண்டு கொள்வோம். இரண்டாவது, இனபந்துக்கள் பெற்றாருடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம். மூன்றாவதாக, எமது உள்ளத்திலே இருக்கின்ற மோசமான நோய்களை விட்டும் எமது உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வோம். அம்ராதுல் குலூப் முஹ்லிகாத் என்று சொல்லப்படுகின்ற பெருமை, பொறாமை போன்ற பயங்கரமான நோய்களிலிருந்து எம்மை தூரப்படுத்திக் கொள்வதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடியான் பசித்திருப்பது, தாகித்திருப்பது அல்லாஹு தஆலாவுக்கு எந்த தேவையும் கிடையாது. நாங்கள் பாவம் செய்து கொண்டே நோன்பிருப்போமாக இருந்தால் நோன்பினுடைய சுவையை நாங்கள் உணர மாட்டோம். நோன்பு கஷ்டமாகத்தான் இருக்கும். நோன்பை ரசித்து ருசித்து நாங்கள் பிடிக்க வேண்டும். இது என்னுடைய ரப்புடைய கடமை, அவன் தான் எனக்கு கடமையாக்கி இருக்கிறான், எனவே நான் அதனை பிடிக்கிறேன் என்ற உணர்வோடு அந்த நோன்பை நாங்கள் பிடிக்க வேண்டும். சந்தோஷமாக, விருப்பத்தோடு, அக்கறையோடு, ஆர்வத்தோடு, முழு மனதோடு நாங்கள் பிடிக்க வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான், தங்களை சுத்தப்படுத்துபவர்களை விரும்புகிறான். சுத்தப்படுத்துதல் என்றால் உள்ளத்திலே இருக்கின்ற இந்த பாவங்கள், கரைகளை விட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம், பொன்னான சந்தர்ப்பம், வருடத்துக்கு ஒரு தடவை தரப்படுகின்ற சந்தர்ப்பம். இதனை நானும் நீங்களும் எந்த அளவு தூரம் சிறப்பாக பயன்படுத்துகிறோம், அல்லது தூக்கத்திலும் இரவு முழுக்கவும் அறுசுவை உண்டிகளை உண்ணுவதிலும் மாத்திரம் தான் பயன்படுத்திக்கிறோமா? நிச்சயமாக அது பிழையான அணுகுமுறையாக இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலத்திலே நாங்கள் மறக்கக்கூடாத ஒரு கூட்டத்தினர் தான் ஏழைகள், கஷ்டப்படுபவர்கள், துன்பத்தோடு இருப்பவர்கள். நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நாடு மிக பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி இருக்கிறது. அன்றாட உணவுக்கு கூட மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். எத்தனையோ பேர் தங்களுடைய மருந்துகளை வாங்குவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஓலை குடிசைகளிலே வாழுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய கால்களிலே வந்து விழுந்து, எனக்கு பசியாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது, ஏதாவது தாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தாயும் தகப்பனும் படுகின்ற அவஸ்தையை கொஞ்சம் மனதிலே எடுத்து பார்ப்போம். நானும் நீங்களும் அது எவ்வளவு ஒரு கஷ்டமான சந்தர்ப்பம். அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு மனதளவிலே அழுவார்கள், அவர்கள் எவ்வளவு ஏங்குவார்கள், தங்களுக்கு யாரும் தரமாட்டார்களா என்று. இந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் காலத்து பண்பை நினைத்து பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாத காற்றை போன்று தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்களே. ரமலானுடைய பகல் காலத்து பசி ஒரு மனிதனுக்கு ஏழைகளுடைய பசியை உணர்த்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பசியினால் என்ன பிரயோசனம் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே சில வகையான ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறோம். முதலாவது, சிலர் இருப்பார்கள் சமூகத்திலே, அவர்களுக்கு நோன்பு பிடிப்பது கஷ்டமாக இருக்கும். அல்லாஹு தஆலா அவர்கள் நோன்பு பிடிக்காமல் இருப்பதற்கான சலுகையை கொடுக்கிறார். மிகவும் அதிகமான வயசாளிகள், சுமாராக 80-90 என்று கடந்திருக்கும், உடம்பு மிகவும் பலகீனமாக இருக்குமாக இருந்தால் அவர்களால் நோன்பு பிடிக்க முடியாது. நிரந்தர நோயாளிகள், உதாரணமாக ஒரு கிட்னி பேஷண்ட் இருக்கிறார் என்றால், அவர் தொடர்ந்து தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அவர் நோன்பு பிடிக்க முடியாது, கூடாது. வைத்தியருடைய ஆலோசனை அப்படி இருந்தார். இப்படியான நிரந்தர நோயாளிகள், அதே நேரம் நிரந்தரமான வயதாளிகள், அப்படியானவர்கள் நோன்பு பிடிக்க முடியாது என்று காணுகின்ற பொழுது, ஒரு வைத்தியர் ஆலோசனை வழங்குகின்ற பொழுது மாத்திரம் அவர்கள் நோன்பை விடலாம். ஆனால் அதற்காக வேண்டி அவர்கள் ஒவ்வொரு நோன்புக்காக வேண்டியும் ஒரு நேர உணவை ஒரு மிஸ்கீனுக்கு வழங்க வேண்டும். ஃபிதியத்து, அதாவது இத்ஆமு மிஸ்கீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே என்ன செய்யலாம்? அப்படிப்பட்டவர்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே இந்த தான தர்மங்களை இந்த ஃபிதியாவாக கொடுக்கலாம். ஏழைகளுடைய வீடுகளுக்கு சென்று 1 கிலோ அரிசியை கொடுக்கலாம், அல்லது ஒரு உணவு பார்சலை ஒவ்வொரு நாளைக்கும்
ஒவ்வொரு ஏழைக்கு 30 ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது இந்த ஃபிதியாவாக அமையும். அது நிரந்தர நோயாளிகளுக்கும் அதுதான், நிரந்தர அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கும் அதுதான் சட்டமாக இருக்க முடியும். சதக்கத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் அது ரமலானுடைய கடைசி நாட்கள் வரையும் நாங்கள் பொறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் என்ன செய்யலாம்? இமாம் ஷாஃபியுடைய கருத்துப்படி ரமலானுடைய ஆரம்ப பகுதியிலிருந்தே அதனை கொடுக்கலாம் என்ற நிலை இருப்பதனால் நாங்கள் என்ன செய்யலாம்? சுமாராக 2.25 கிலோ அல்லது 2.5 கிலோ அரிசியை கட்டாயமாக நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். சில இமாம்களுடைய கருத்தின்படி அதனுடைய பெறுமதியையும் கொடுக்கலாம். எனவே கட்டாயமாக மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளாக இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் அவற்றை கொண்டு வந்து இப்பதே கொடுப்போமாக இருந்தால் ரமலானுடைய காலத்திலே அவர்கள் நோன்பு நோற்பதற்கும் நோன்பை திறப்பதற்கும் அது வசதியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்திலே இருக்கின்ற இந்த பொருளாதார சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு எமது ரமலானுக்குள்ளேயே அல்லாஹு தாலா ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக ரமலானுக்கு முந்தைய கடமையான ஜக்காத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ரமலானிலே அதனை பற்றி சிந்திப்பதற்கு மிகவும் அருகதையுடையவர்கள் நாங்கள். ரமலானுடைய மாதத்தோடு மாத்திரம்தான் ஜக்காத் சம்பந்தப்பட்டது என்பது அல்ல. ஆனால் ரமலானுடைய மாதத்திலே கொடுக்கின்ற பொழுது அது பல மடங்கு நன்மைகளை தரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இஸ்லாத்தினுடைய 5 தூண்களிலே ஒன்று ஜக்காத். நோன்புக்கு முன்னால் இருக்கின்ற கடமை ஜக்காத். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தொழுகையோடு சேர்த்து அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகாத் என்று சுமாராக 28 இடங்களிலே அன்னளவாக அல்லது 26 இடங்களிலே அல்லாஹு தஆலா தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று சேர்த்து தான் சொல்லுகிறான். எந்த சமூகத்திலே தொழுகை மாத்திரம் ஸ்தாபிக்கப்படுகிறதோ, ஜக்காத்துக்கான முயற்சிகள் செய்யப்படவில்லையோ, அந்த சமூகம் அந்த குர்ஆனுடைய வசனங்களை நம்பவில்லை என்பது அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைப்பதற்கு, தொழுகையிலே உள்ளச்சத்தோடு மக்களை ஈடுபட வைப்பதற்கு எவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறோமோ அதே அளவு முயற்சி இந்த ஜக்காத் என்ற இந்த அமைப்பை ஸ்தாபிப்பதற்கு, கூட்டு ஜக்காத்தை கொடுப்பதற்கான பைத்து ஜக்காத்தினுடைய நிறுவனத்தை பலப்படுத்துவதற்கும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் கொடுப்பதனை விடவும் கூட்டாக சேகரித்து விநியோகிக்கின்ற சபைகள் ஒரு ஊரிலே இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பதுதான் ஏற்றமானதாக இருக்கும். அதற்கு பல நியாயங்கள் காணப்படுகின்றன, பல நியாயங்கள் இருக்கின்றன. அல் ஆமிலூன் எனப்படுகின்ற ஒரு பங்கினர், ஒரு பகுதியினர் ஜகாத்து பெற தகுதியான கூட்டத்திலே இருக்கிறார்கள் என்பதே அதற்கு போதிய சான்றாக இருக்கிறது. ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், அவர்களுடைய சொத்து செல்வங்களிலிருந்து நீங்கள் சதக்காவை எடுங்கள் நபியே என்று சொன்னதிலிருந்து அது ஆதாரபூர்வமாக கணிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே ஒரு மனிதன் வறுமையில் இருக்கின்ற பொழுது, வறுமை எத்தனையோ வகையான பிரச்சனையை கொண்டு வரும். அவனுடைய ஈமானை பாதிக்கும், அவனுடைய பண்பாடுகளை பாதிக்கும், அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய கல்வி, அவனுடைய குடும்ப வாழ்வு என்று சொல்லப்படக்கூடிய எல்லாவற்றையும் பாதித்து அவன் சமூகத்திலே குற்ற செயல்களில் கூட ஈடுபடுவதற்கு தயங்க மாட்டான். எனவே வறுமை மிகவும் ஆபத்தான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே அவர்கள் சொன்னார்கள், ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே ஒரு மனிதன் பசியோடு காலை பொழுதை அடைவானாக இருந்தால் அந்த பிரதேசத்து மக்களுடைய பாதுகாப்பிலிருந்து அல்லாஹு தஆலா நீங்கிக் கொண்டான் என்று சொன்னார்கள். ஐயுமா உர்ஸத்தின் அஸ்பஹ ஃபீஹிம் இம்ரஉன் ஜாயிஅன் ஃபகத் பரிஅத் மின்ஹும் திம்மத்துல்லாஹ். ஒரு மனிதன், ஒரு குடும்பம் அல்ல, 10 பேர் அல்ல, 10 குடும்பங்கள் அல்ல, ஒரு மனிதன் ஒரு பிரதேசத்திலே, உதாரணமாக இந்த பிரதேசத்திலே யாராவது சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் ஒரு நேரத்தை அவர்கள் அடைகிறார்கள் என்றால் அந்த பிரதேசத்தினுடைய பாதுகாப்பிலிருந்து அல்லாஹு தஆலா நீங்கிக் கொண்டார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஒரு பிரதேசத்துக்கு கிடைப்பதில்லை என்றால் அது எவ்வளவு பயங்கரம் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நோய்கள் வரும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் இயற்கை அனர்த்தங்கள் வரும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த பிரதேசத்து மக்களுடைய மனங்களிலே 1000 பிரச்சனைகள் குடிகொண்டிருக்கும். அந்த மக்களுடைய மனதிலே பிரச்சனைகள் இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாத மனிதன் எப்படி உலகத்திலே வாழுவது? ஃபகத் பரிஅத் மின்ஹும் திம்மத்துல்லாஹ். ஒரு மனிதன் பசியோடு இருப்பானாக இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஜக்காத்தை உரிய முறையிலே கணிப்பிட்டு அதனை கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் கட்டாயமாக அதனை கொடுத்தே ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார், யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ, நாளை மறுமையிலே அவர்களுடைய நெற்றியிலும் அவருடைய விலாப்புறத்திலும் அவருடைய முதுகுகளிலும் அந்த தங்கமும் வெள்ளியும் நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு ஒத்தடம் கொடுக்கப்படும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார்.
நாம் பதுக்கி வைத்த சொத்துக்கள், செல்வங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நரகத்திலே போட்டு அந்த நெருப்பிலே காய்ச்சி பழுக்க காய்ச்சி இப்படிப்பட்ட ஜகாத்து கொடுக்காமல் இருந்தவர்களுடைய நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அல்லாஹ் தஆலா உத்தரம் கொடுப்பான் என்று குர்ஆனே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுஸிகும், நீங்கள் சேமித்து வைத்திருந்தது உங்களுக்கென்று இதுதான் என்று சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு வந்தோம், வெறுமனே தான் வந்தோம். இந்த உலகத்திலிருந்து நாங்கள் வெறுமனே தான் போவோம். நாம் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ அந்த நன்மைகள் மாத்திரம்தான் எங்களுக்கு வந்து சேரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பகல் என்றில்லாமல் உழைத்தோம். ஆனால் உழைப்பதிலோ அனுபவிப்பதிலோ எந்த தவறும் கிடையாது. ஆனால் தவறு எங்கு இருக்கிறது? இந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்குரியது, மை கார் மை பெட்ரோல், என்னுடைய கார் என்னுடைய பெட்ரோல், நான் எதனையும் செய்வேன் என்று யோசிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். இந்த உலகத்துக்கு எம்மை அனுப்பியவன் அவன். இந்த உலகத்திலே வளங்கள் எல்லாவற்றையும் படைத்தவன் அவன். இந்த சொத்துக்களை உழைக்கக்கூடிய மூளையை, ஆற்றல்களை, திறமையை தந்தவன் அவன். அவன் கேட்கின்றான், நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று. நாங்கள் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது எப்படி புத்திக்கு பொருத்தமாக இருக்கும்? இந்த உலகத்திலிருந்து போகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் சம்பாதித்த ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு போக முடியும் என்றிருந்தாலும் கூட ஓரளவு நியாயம், செலவழிக்க மாட்டேன் என்று கஞ்சத்தனம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா மிக கடுமையான தண்டனைகளை அவர்களுக்கு வழங்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமையிலே யாராவது ஒருவன் சொத்து செல்வங்களிலே இருந்து ஜக்காத்தை வெளிப்படுத்தாமல் மௌத்தாகுவானாக இருந்தால் நாளை மறுமையிலே அவனுக்கு அந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் ஒரு பாம்பாக மாற்றப்படும், விஷப்பாம்பாக மாற்றப்படும். வெள்ளை தலை கொண்ட ஒரு கடுமையான ஒரு பாம்பு, அந்த பாம்பின் கண்களுக்கு கீழால் அந்த அதாவது சின்ன சின்ன வகையான அதாவது டொட்கள் இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மிக மோசமான கடுமையான ஒரு பாம்பு. அந்த பாம்பு அவருடைய கழுத்திலே சுற்றி கொண்டு சொல்லும், இதுதான் அன மாலிக வ அன கன்சுக, நான் உன்னுடைய சொத்து செல்வங்களாக இருக்கிறேன், நீ சேர்த்து வைத்தவைகள் ஆகத்தான் நான் மாறி இருக்கிறேன் என்று அந்த பாம்பு சொல்லும் என்று, அந்த பாம்பு அவனை கடிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை விமோசனத்திற்காக வேண்டித்தான் குர்ஆன் ஓதுகிறோம், மறுமை விமோசனத்திற்காக வேண்டித்தான் தஹஜ்ஜுத் தொழுகிறோம், மறுமை விமோசனத்திற்காக வேண்டித்தான் திக்ர் செய்கிறோம். ஆனால் நாங்கள் சேர்த்து வைத்த பணம் நாளை மறுமையிலே பாம்பாக வந்து எங்களை கடிக்குமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் நெருப்பிலே போட்டு காய்ச்சப்பட்டு எங்களுடைய விழாக்களிலே ஒத்தப்படுமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய துரதிஷ்டம் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே கடை வியாபாரிகள், தொழிற்சாலைகளை வைத்திருப்பவர்கள், மாணிக்கக்கல் வியாபாரம் செய்பவர்கள், மாத சம்பளம் பெறுபவர்கள், பண்ணைகளை வைத்திருப்பவர்கள், தானிய உற்பத்திகளை செய்பவர்கள், நகைகளை சேமித்து வைத்திருப்பவர்கள் எல்லோரும் இது போன்றவர்கள் யார் யாருக்கெல்லாம் ஜக்காத்து வாஜிப் என்று இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் மிகச் சரியாக கணிப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கடையிலே ஒருவருக்கு பணம் இருக்க முடியும், பொருட்கள் இருக்க முடியும். இவர் ஒரு வருட முடிவிலே தன்னுடைய பொருட்களுக்கு சந்தை பெறுமதியை பார்த்து கொடுக்க வேண்டிய கடனை கழித்து வர வேண்டிய கடனை கூட்டி மிகிதம் இருக்கின்ற பகுதி சுமாராக 85 கிராம் தங்க நகைகளுக்கு நிகராக அதனை விடவும் அந்த அளவை அடையுமாக இருந்தால் அவர் நிச்சயமாக 2.5 வீதத்தை கொடுத்தே ஆக வேண்டும். இன்றைய தங்கத்தின் பெறுமதியை நாங்கள் பார்த்தால் சுமாராக ஒரு கேரட் 1,65,000 இருக்கிறது, 22 கேரட் நகை. எனவே அந்த வகையில் அதனுடைய பெறுமதியை நாங்கள் பார்த்தால் 17,53,125 ரூபாய் யாரிடத்திலே பணமாகவோ அல்லது பொருள் பெறுமதியாகவோ இருக்கிறதோ அவர் சுமாராக 2 வீதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் 43,828 ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும். எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சம்பளம் எடுப்பவர்கள் வருட சம்பளத்தை கூட்டி வருடத்துக்கு போன செலவுகளை கழித்து அப்போதும் கூட அவரிடத்திலே எஞ்சி இருக்கிறது என்றால் 85 கிராம் நிகரான அந்த பணம் அவருக்கு இருக்கிறது என்றால் அவர் நிச்சயமாக ஜக்காத்தை 2.5 வீதம் கொடுத்தே ஆக வேண்டும். 40 ஆடுகள் உள்ளவர் ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும், 30 மாடுகள் உள்ளவர் ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாட்டை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கின்ற பொழுது
மாணிக்க வியாபாரம் செய்பவர்கள் சுமாராக ஒரே தடவையிலே அவர்களுக்கு பல கோடி ரூபாய் லாபம் ஏற்படுகிறது என்றால் உடனடியாக அவர்கள் 2.5 வீதத்தை அதனுடைய பெறுமதியிலிருந்து வெளிப்படுத்தியாக வேண்டும். நாங்கள் அதாவது புதையல்களுக்கு என்ன ஜகாத் எப்படி வாஜிபாகும் என்று சொல்கிறோமோ அதே சட்டத்தை தான் இந்த ஒரே தடவையில் அதாவது லாபம் பெறுபவர்களுக்குரிய ஜக்காத்தாகவும் நாங்கள் கணிக்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்படியான விரிவான விளக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த உலமாக்களை அணுகி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் பணக்காரர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பணத்தை அவர்கள் நினைக்கக்கூடாது எங்களுடைய சொத்துக்கள் தான் என்று. அதிலே அல்லாஹ்வுக்கு ஏழைகளுக்குரிய சொத்துக்களை நாங்கள் கட்டாயம் வெளிப்படுத்தியாக வேண்டும். எமது வீட்டை மாட மாளிகையாக கட்டுகின்றோம். ஒரு வாகனத்திற்கு பல வாகனங்கள் நாங்கள் வைத்து நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஏழைகள் இருக்கிறார்களா என்று அவருடைய கதவுகளை தட்டி அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல நாயன் இந்த ரமலானுடைய காலத்திலே சீரும் சிறப்புமாக அமல் செய்து அவனை நெருங்கிய கூட்டத்திலே அனைவரையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், உன்னுடைய பள்ளி வாயிலே உன்னுடைய மாளிகையிலே நோன்பை வாயில் வைத்தவர்களாக உன்னிடத்திலே மன்றாடுகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த புனிதமான ரமலானுடைய பரக்கத்துக்களை நாம் அனுபவித்த கூட்டத்திலே எம்மை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் சொற்பமான அமல்களாக இருந்தாலும் அவற்றை பாரிய பிரம்மாண்டமான அமல்களாக நீ உன்னுடைய தராசிலே ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யார் யாரோடெல்லாம் பகைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பகைகள் எல்லாவற்றையும் மறந்து அவர்களோடு நல்லுறவை பேணக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமலானிலே எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது கல்புன் சலீம் எனப்படக்கூடிய அந்த தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய